ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம லைஃப்பில் சில பேர் வருவாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக வருவாங்க. நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க, நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவோம் ஷார்ட் டைம்லேயே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளே விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களையே நம்ம நினச்சின்னு இருப்போம். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிதான் விஷயமே இருக்குது. ஒருத்தவங்களை நம்ம மறக்கிறதும் இல்லை ஒருத்தவங்களை நினச்சிட்டே இருக்கிறதும் அது நம்ம கையில் தான் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? என் லைஃப்பில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட நல்லா பேசியிருந்தாங்க. திடீர்னு என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, இது ஸ்டார்டிங்லேயே தோணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே அப்படின்னு அந்த வேர்ட் என்னை ரொம்ப 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 கஷ்டப்படுத்திச்சு. அவங்க பேசுறது ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்கக்கிட்ட கெஞ்சினேன், பேசுங்க, அப்படி என்ன பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப கேட்டேன். அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, இல்லை எனக்கு பிடிக்கல பேசுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு இது மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் யோசித்தேன். நம்ம கிட்ட பேச பிடிக்காதவங்க கிட்ட நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு என் மனசுக்கு தோணுச்சு. அன்னைக்கு பிளாக் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அன்பிளாக் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. அவங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணலை. அதாவது நம்ம மனசுக்கிட்ட நம்ம சொல்கிறது தான். இப்போ நீ ஒருத்தவங்க நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா, நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களால என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. நம்ம மனசு வந்து நம்ம பிரெயின் கிட்டேயும் சொல்லிடும். இவங்க ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த மேட்டரில். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்கள மறக்கணும்னு நினைக்கணும்னா நம்ம மனசுக்கு புரிய வச்சா போதும். நம்ம மனசு நம்ம பிரெயினுக்கு புரிய வச்சிடும். ஸோ அந்த விதமாக எப்படின்னு தெரியல, நான் உடனே பிளாக் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் நான் பிளாக் பண்ணி இது வரைக்கும் நான் யாருமே என் லைஃப்பில் வந்து பிளாக் பண்ணது கிடையாது. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸை பிளாக் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பிளாக் பண்ணி இவ்வளோ நாள் இருக்கிறேன் அப்படின்னா அது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக ஆச்சரியமாக இருக்குது. இதுவும் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம ஒருத்தவங்களை மறக்கணுமா வேண்டாமா அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, உங்களால் மறக்க முடியலன்னா உங்கள் மனசுக்கு சொல்லி புரிய வைங்க. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு உங்கள் பிரெயினுக்கு கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்கும். ஸோ அப்படி ஈஸியாக மறக்கலாம். என்னோட கருத்து, உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய்.